My
அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து பாதுகாத்து வந்தீரே, உமக்கு கூடான கொடி நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியுள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியுள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. துதிங்க நல்லா, கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அங்கு இங்கு வேடிக்கை பார்க்காதபடிக்கு ஆவியானவர் நம்மதில் உலாவி கொண்டிருக்கிறபடினால அவருக்கு நன்றி செலுத்தலாமே. அவருக்கு நன்றி செலுத்த தான் வந்திருக்கிறோம். அவரை துதிக்க நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவர் நீர் ஆண்டவரே.
உம்மையே நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுரீரே. 1000 பேர்கள் சிறந்தோ ஆண்டவரே சுரீரே. வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை வேந்தன் நீரே. மாதர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாதர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முழங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லாரம்பவும் வருவேனென்றீ, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. கரங்கள் தட்டி அம்மாவுக்கு நன்றி 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 அம்மா. நீரே ஆராதனை நாயகன் ஆண்டவரே. நீரே எங்களை ஆண்டவரே அப்பா அடைக்கலமானவர் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே எங்களை ஆதரிக்கிறவரே. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் ஆயுள் முடியும் வரை அப்பா, எங்கள் ஆயுள் முடியும் வரை நாங்கள் உண்மையே தொழுதிடுவோம் அப்பா. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துவோம் ஆண்டவரே. நீங்க வரும் அளவும் அப்பா உண்மையே நாங்கள் வணங்கி இருப்போம் ஆண்டவரே. என் குழந்தைகள் யாவும் முடங்கணும் அப்பா, ஏதாவது யாவும் அறிக்கையிடும் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே இந்த உலகத்தின் ரட்சகர் அப்பா. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே சிறந்தவர் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் உம்மை நாங்கள் ஆராதிப்பதில்லை, நாங்கள் பெருமைப்படுகிறோம் தகப்பனே.
ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறதுனால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்பா. ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களை வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதியும் என்பதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், இது சொல்லி பாடுவேன். என் இயேசு ராஜாவே, அவர் பெயரை சொல்ல தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாம இருக்க முடியவில்லை. அவர் அன்பில் பாடும் அருகதை எனக்கு இல்லை, அன்பில்லாத வாழ்வு எனக்கு இல்லை, அவர் அன்பில்லாத வாழ்வு எனக்கு இல்லை. என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், இதை சொல்லி பாடுவேன். என் இயேசு ராஜாவே, என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், இதை சொல்லி பாடுவேன். என் இயேசு ராஜாவே. கொடுக்கப்பட்ட காணிக்கை காய் செபிக்கலாம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே கொடுக்க என்னால முடியலையே என்கிற சொல்கிற கரங்களை உண்மையும் உண்டாயிருக்கு என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வேதத்தின் மூலியமா என்னாச்சு, சண்டே கிளாஸ் மூலியமா உருவானது. ஒரு நாளும் அந்த இடத்துல நாங்க வெக்கப்பட்டு போகவே கூடாது. ஆமென். அங்க நம்மளுக்கு அங்க என்ன நடந்தாலும் அது எருமை வெட்டி தான் சார்ந்திருக்கும். வாங்கணும் கட்டணும்னு நினைக்கல. ஏன்னா நம்ம அழகா இதை வீடு இருச்சு இது எல்லாமே பண்ணோம். இந்த வெள்ளம் கிராமத்துல ஜனங்கள் அதிகமா ஆனதுனால நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு இடத்த வாங்கியே ஆகணும். இந்த சர்ச்சு இல்ல, எதுவுமே இல்ல, அநேக ஜனங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லே. கரங்களை பிடிச்சுக்கங்க. உங்க பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு மனத்தோடு எவைகள் ஒரு மனப்பட்டு கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த வேதத்துல வாசிக்கிறோம். நாளையில ஒரு மனத்தோடு நம்ம செபிக்கிறோம். இந்த மாதத்துல எப்படியாவது அந்த 2 லட்சம் ரூபாய் நம்ம கட்டி அந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பட்டாவின் பத்திரத்தை நம்ம கையில வாங்கணும். எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கும்படியாக, எல்லா இதுக்கு விரோதமா எழும்பியிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாக நல்லா செபிக்கலாமே. சோத்திரம் 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 தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம். இந்த மாதத்துல ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே 20ஆம் தேதிக்குள்ள ஆண்டவரே அப்பா அந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த தேவனின் கிருபை செய்யுங்கப்பா. கிருபை உங்களை நம்பி வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் சந்திக்க போகிற கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாம் தடையாதபடிக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ ஆண்டவரே எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து சீக்கிரத்தில் இந்த இடத்தை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி ஆவியார் நாம மகிமைக்கு என்று சபைகளை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவர் உம்முடைய ஒத்தாசை நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தகப்பனே. ஆவியானவரே நீர் எங்களுக்காக செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே யார் முன்னாடி நாங்கள் தலை குனைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்க தலையை நிம்மதி செய்கிற தேவன் அப்பா.
ஆண்டவரே தலை நிமிர செய்கிற தேவன், யாருக்கிட்டையும் எங்களை விட்டு கொடுத்துறாதீங்க சப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா சூத்திரங்க தாவே, இதுவரைக்கும் எங்களுக்கு ஆண்டவரே இந்த பைசா நீ சந்தித்தீரு. ஆண்டவரே அப்பா இன்னும் இருக்கிற கொஞ்சம் பணத்தை கத்த நீர் சந்திக்க போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே இந்த 2 லட்சம்ன்றது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே அப்பா சூத்திரம் கத்தா, இது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே யாரு கொண்டு வேணாலும் நீங்க செய்வீங்க ஏசப்பா. ஆண்டவரே எலியாவை காகத்தை கொண்டு போஷிச்சீரே. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா சூத்திரம் கத்தாவே, உதவி செய்கிற கரங்கள் எங்களுக்கு நேராய் வரணும். ஆண்டவரே கத்தாவே, நீர் எங்களுக்கு நேராய் நீர் எழுப்ப போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்க நாம மாத்திரம் மகிமையை அடையட்டும். கர்த்தர் எல்லா பண தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வதிக்கணும். இதோடைய பலனை கர்த்தர் கண்டிப்பா மகளுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். எங்களுடைய ஜெபலாம் அப்படிதான். இந்த ஊழியத்திற்கு என்று யாரெல்லாம் ₹1 கொடுக்குறாங்களோ, அந்த இடத்துக்கு என்று யாரெல்லாம் ₹1 கொடுத்தாலும் அதோடைய பலனை கர்த்தர் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சந்திக்கணும். ஆமென் அல்லேலூயா. அதை அவங்க உணரணும். இந்த இடத்துக்காக கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதை அவங்க உணரணும். அப்படிப்பட்டதான் நாங்க ஜெபத்தை ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பாரு. ஆமென் அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு அற்புதத்தை செய்ய தொடங்கி இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இது யாரு நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, தடை பண்ணவே முடியாது. உங்களுடைய ஜெபம் நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா சின்ன பிள்ளைங்களாம் உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் அல்லேலூயா. நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். ஆமென். யார் பாக்கியவான்கள்? கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல யாருடைய அட்வைஸுக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா யாரோ என்ன பண்றாங்க, நம்மளுக்கு நீ இது செய்யாதமா, அது செய்யுமா, இது பண்ணாதமா, அது பண்ணுமா, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் கேட்டு இன்னைக்கு நம்ம எதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், தோல்வியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமென் அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இந்த வேதத்தை படிக்கும் போது இந்த இடத்துல சங்கீதத்துல வாசி, கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அவர் வேதத்தின் படி நடக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா, பாக்கியவான்களாய் இருப்பார்கள். பாக்கியவதிகளாய். நம்மளாம் யாரு, பாக்கியவதிகளாய் இருப்ப. கர்த்தருடைய வேதம் நம்மளுக்கு என்னென்னலாம் சொல்லுது, என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி எல்லாம் பேசணும், எப்படி எல்லாம் பேசக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி மற்ற இடத்துல நடக்கணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும், வாலிப பிள்ளைகள் எப்படி எல்லாம் நடக்கணும், எல்லாவற்றையும் இந்த வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் எப்படி இருப்பாங்களா, பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஆமென் அல்லேலூயா. அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபை ஆரம்பிச்சுட்டாங்க, பாஸ்டர்மா வருவாங்க, நம்ம போய் உட்காந்துட்டு 2 பாட்டு பாடி கை தட்டிட்டு வார்த்தையை கேட்டுட்டு காணிக்கை இருக்கிறது கொடுத்துட்டு நம்ம போலான்றதுக்கு இல்லை. நம்மள முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ண, கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென் அல்லேலூயா. கர்த்தரை தேடும் போது, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கர்த்தரை தேடும் போது எது நம்ம கிட்ட இல்லாம போகும், குறைகள் நம்ம கிட்ட என்னது வராது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34 வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தரை சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவரை பாக்கியவான்கள். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளில வந்துக்கிற நீங்க முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும். நம்ம ஒவ்வொரு இன்ச்சா ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு நம்ம எடுக்க வைக்கிற ஸ்டெப்ல, நம்ம ஆரம்பிக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாறணும். ஆமென் அல்லேலூயா. நம்மளுக்கு ஏன் உபத்திரங்கள், நம்மளுக்கு ஏன் கஷ்டம், நம்மளுக்கு ஏன் கண்ணீர், நம்மளுக்கு ஏன் கடன் பிரச்சனைகள், நம்மளுக்கு ஏன் வியாதிகள், நம்மளுக்கு ஏன் போராட்டம்னா முழுசா ஆண்டவரை நம்ம என்ன பண்றதில்ல, தேடுறதில்ல. ஆத்துல ஒரு காலு
சேத்துல ஒரு கால் வச்சுன்னு நம்ம நடக்கிறதுனாலதான் முழுமையான ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன பண்றோம், பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு அவர்கள் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். குறைபடாது. ஆமென். நம்ம வாழ்க்கையில குறைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எல்லாம் இல்லை, எனக்கு குறையே இல்லைன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. குறைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனா அவைகள் மத்தியில கர்த்தரை தேடும்போது அந்த குறைவைகள் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முழு இருதயத்தோட காலையில் எழுந்து என்ன பண்ணணும்? காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும்? பைபிளை தேடணும். நல்லா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளை யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட. ஒரு நாள் சொல்லுவான், ஐயோ இந்த நான் யார் முகத்துல முழிச்சுட்டு போனனும், யாருக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு போனனும், போன காரியத்தை என்ன பண்ண முடியல, நிறைவேற்றவே முடியல. போனதெல்லாம் தடையா இருந்துச்சு. நான் யார் முகத்துல முழிச்சுட்டு போனேன்னு தெரியல. நான் கீழே விழுந்து ஏந்து வந்தேன். நான் என்ன யார் முகத்துல முழிச்சுட்டு போனேன்னு தெரியல. ஏன்னா போனது என்னாச்சு, தோல்வியா முடிஞ்சு. இதெல்லாம் நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன பண்ண கூடாது, சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைங்க காலையில எழுந்த உடனே நல்லா கை கால் மூஞ்சு கழுவிக்குன்னு எழுந்து வேதத்தை படிச்சு, நீதிமொழிகள், வாலிப பிள்ளைகள்லாம் நல்ல நீதிமொழிகள் படிச்சு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நீங்களே என்ன பண்ணுங்க, என்ன நடத்துங்கன்னு சொல்லும் போது அந்த நாளில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை அவர் நடத்துவார். அப்படிப்பட்ட கோணலான வழிகளா இருந்தாலும் கர்த்தர் அந்த நாளுக்காக நீ ஜெபம் பண்ணும்போது அந்த கோணலான வழிகளை கர்த்தர் செவிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நம்மள என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்றீங்களா? காலையில் எழுந்து ஜெபம் பண்றீங்களா? சில பிரச்சனைகளை நம்மளுக்கு மாறாது இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? காலையில எழுந்து ஜெபிக்காது இருக்கிறதுனாலதான். காலையில எழுந்த உடனே ஆண்டவர் முகத்துல முழிக்கணும். பைபிள் வசனம் காலையில எழுந்தோடனே நம்மளுக்கு பேசும். நீதிமொழிகளை வாசிக்கும் போது இன்னைக்கு என்ன தேதி தன் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். யாருன்னா கர்த்தரை தேடுகிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க. அவருடைய வழிகளில் அவர்கள் நடக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. கடைசி வசனம், உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். ஆமென். உங்களுடைய பிரமாணங்களை, நீங்க சொல்ற வார்த்தைகளை, வேதத்தின் படி நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் கை கொள்ளுவேன். என்னை முற்றிலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கைவிடாதீங்க. காலையில இருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீங்க என்ன பண்ணுங்க, என்னை நடத்துங்கப்பா. இன்னைக்கு நைட்டு படுக்கும் போதே நம்ம தெரிஞ்சு நாளைக்கு என்னென்னலாம் பண்ண போறோம் தெரியும்ல. இல்ல நாளைக்கு எதுவும் பண்றதுல அப்படியே சாப்பிட்டு தூங்க போறோம்னு தெரியுமா? நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவோம், இல்ல ஒரு காரியம் சந்திப்போம், இல்ல ஒரு நாளைக்கு ஒரு காரியம் நம்மளுக்கு வாய்க்க செய்யணும், ஒண்ணு நடந்து ஆகணும்னு நம்ம நினைச்சிருப்போம். இல்ல இது எப்படியாச்சும் ஆண்டவரே நம்மளுக்கு செய்யணும்னு நினைப்போம். இன்னைக்கு நைட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு காலையில எழுந்தோன்னு, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி கொடுங்க. நான் எங்கெல்லாம் போறணும் அந்த இடம் ஆசீர்வாதமாய் மாறணும். என் முகத்துல முழிச்சுட்டு போறவங்களுக்கு என்ன நடக்கணும், அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை நடக்கணும். ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. சொல்லணும், உங்களுடைய முகத்துல முழிச்சுட்டு போனதுனால இன்னைக்கு கிடைக்காத ஒண்ணு என்ன பண்ணாங்க, எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லணும். அப்படி நம்ம ஜெபித்துட்டு வெளியே போனா தேவனுடைய பிரசன்ஸ் நம்ம மேல இருக்கும்போது மத்தவங்க நம்ம பார்த்து என்ன பண்ணுவாங்க, சாட்சிகளை கொடுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம யாரை சார்ந்து வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை சார்ந்து, அவருடைய வேதத்தை சார்ந்து நம்ம வாழ வேண்டும். வேதம் நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்லுதுன்னு எல்லாமே நீங்க படிக்கிறோம். படிக்கும் போது தெரியும் என்ன சொல்ல, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யாதிருப்பாயாக, அன்பு கூறுவாயாக, அன்பு கூறணும், மற்றவங்கிட்ட அன்பா இருக்கணும், திருடக்கூடாது. எல்லாமே இந்த வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதன்படி நம்ம நடக்கும்போது நம்ம பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கடைசி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன், என்ன முற்றிலுமா என்ன பண்ணாதீங்க, கைவிடாதீங்க சப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுட்டு அந்த நாளை துவங்கும் போது அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். நம்ம வேலைக்கு போனாலும் அங்கே சிடுன்னு இருக்கிற சூப்பர்வைசர் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாரு, நல்லா பேசுவார், நடத்தும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்காமலே அதுக்கு நம்ம எது ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, அப்புறமா இது நடக்கல, அது நடக்கல, இது செய்யல, அது செய்யல, போன காரியம் வாய்க்கல, என் வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு புலம்புறதுல வேஸ்ட், பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நம்ம காலையில இருந்து ஜெபிச்சு அவருடைய வேதத்தை நம்ம கற்றுக்கொண்டு அது வேதத்தின் பிரகாரம் நம்ம நடந்துட்டோம்னு சொன்னா அந்த நாள் நம்மளுக்கு ஆசீர்வாதமா மாறி இருக்கும். ஏன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரலன்னா நம்ம எழுந்து என்ன பண்றது இல்ல,
ஜெபிக்கிறதுல, அவர் தேடுறதுல, இந்த வேதத்தை கை கொள்ளாததுனால்தான் வர ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளுக்கு எப்படியா இருக்கு? தடையாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. காலையில இருந்து ஜெபிப்பீங்களா சின்ன பிள்ளைங்க? நீ பண்ற ஜெபம் உன் குடும்பத்தை தாங்கணும். சுஜுடி அப்பா அம்மா சொல்லணும், என் பொண்ணு சர்ச்சுக்கு போகுது, அது காலையில இருந்து ஜெபிக்கிறதுனால தான் என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? என் பொண்ணு பின்னாடி போகணும்னு வரணும். தெரியுமா சுஜி? உன் பின்னாடி என்ன பண்ணணும்? அப்பா அம்மா வரணும், சொந்த பந்தங்கள் வரணும். நீ ஒண்டிதான் என்ன பண்ற? சர்ச்சுக்கு வர. உன் ஜெபம் ஆண்டவரை கேள்விகளை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் ஒரு நாள் அது நம்மளுக்கு என்ன பண்ணாது? பொய் சொல்லாது. நல்லா படிச்சு தியானிங்க, நல்ல இந்த வேதத்தின் பிரகாரம் நடங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்திலே வாசிக்கிறேன். ஆண்டவரே அப்பா சூத்திரம் கர்த்தாவே, வேதத்தின்படி நடக்கிற உத்தமமா இருக்கத்தார் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோமே. முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே இதுல எதுல நாங்க தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த நாளில் இருந்து நாங்கள் முழு இதயத்தோடு நாங்கள் தேடணும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா சோதரே, எங்களுடைய வழிகள் பிசகாதபடிக்கு ஆவியானவர் எங்களுடைய வழிகளில் நாங்கள் நடக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஆண்டவர் எங்க ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்க குடும்பத்தின் கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மாற்ற போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஆவியானவர் ஆண்டு நாங்கள் உண்மை தேடுக போது ஆண்டவரே அப்பா எங்களுடைய குறைவுகள் மாறும். ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் மாறும். ஆண்டவரே எங்க சரீரத்தில் இருக்கிற குறைவுகள் மாறும். ஆண்டவரே அப்பா சோதரி இவ்வளவு நாளாய் ஒருவேளை நாங்கள் தேடுகிறோம். என் தேவன் எங்க குறைவுகளை நிறைவாக்குவீராக. நிறைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா இவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க அப்பா. ஆண்டவரே இந்த நாளில புதிதாய் வந்திருக்கிற அம்மாவின் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படி ஆயிடுச்சு. ஆண்டவரே அவங்க என்ன நோக்கத்தோடு இந்த சமூகத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை என் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீர். இந்த காரியத்தை நீங்க வாய்க்க செய்வீராக. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். விசேஷமா இந்த எருமவெட்டி கிராமத்தை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிராமம் உமக்கு சொந்தமாய் மாறணும் ஆண்டவரே. இந்த கிராமத்துக்கு விரோதமாய் எவைகள் எல்லாம் எழுப்பிக் கொண்டு இருக்கிறதோ எருமங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இந்த கிராமத்துல வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ, பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, ஆண்டவரே போராட்டத்தில் இருக்கிறாங்களோ, என் தேவன் எல்லாரும் நீர் சந்திக்கும்படி ஆயிடுச்சு. அற்புதம் செய்கிறவர் நீர் என்று அப்பா உங்களை தேடி ஓடி வரணும். ஆண்டவரே நீர் உதவி செய்ய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பவனிகளின் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய நினைக்கும் நாளிலே கூடி வந்திருக்கிற யாவருடைய கர்த்தர் வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஹல்லேலூயா உயர்த்துவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஹல்லேலூயா உயர்த்துவே தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வானாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு சரீரம் என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம்.
ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவிலே உமக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசு ரத்தமாக இருக்கிறது. சோத்திரம் பண்ணி மானம் மகா கிருபையும் இருக்கின்ற அந்த சர்வ பலவற்றை நம்முடைய பந்தியிலே பங்கெடுத்தாடுவதே தமிழரசின் பக்தர்கள் கத்தராக பாதுகாத்து நிறைவேற்று அதுவே இந்த மே மாதம் முழுவதும் அந்த வழிமுகமாக சரிவு பயன்படுத்தி நம்முடைய ரத்த கோட்டையிலே நாங்கள் மூடி ஏசு நாமத்தில் நல்ல ஆமை